இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாகியர் ஃப்ராக் வந்து 1 வயசு குழந்தைக்கு தைச்சோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய குழந்தை, பெரியவங்க இப்போ எல்லாருமே போடுறாங்க அது அந்த ட்ரெஸ்ஸு. அது மாதிரியே நான் சொல்கிற அளவு வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சுங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து என் பொண்ணு வந்து அளவு வந்து 35 இன்ச்சஸ் இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு நான் தைக்க போகிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் அளவெடுத்து அது மாதிரியே சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்கள் தைச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த துணியை வந்து இப்போ போட்டுக்குவோம். இப்போ நான் இது வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த துணி. இப்போ வந்து இதை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். இந்த துணியை 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபோல்டு வந்து நம்ம பக்கத்து இருக்கணும். இப்போ வந்து இந்த ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். இதை பாருங்கள், இது வந்து ஃபோல்டு வந்து நம்ம பக்கத்து இருக்கணும். இந்த ஆப்போசிட் வந்து ஓப்பன் இருக்கணும். இப்போ இன்னொரு மடிப்பு, இது இப்போ 4ஆக மடித்து போட்டுட்டோம். கீழே வந்து கரபாகம் இருக்குது. இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அதுக்கு வந்து 35 இன்ச்சஸ் வந்து மார்பு சுற்றளவு. நீங்கள் வந்து கை 2ஐயும் மேலே தூக்கிக்கிட்டு ஆம்கோல் அளவு ஆம்கோல்குள்ளே இதை விட்டு மார்பு சுற்றளவு அளந்துக்கணும். இப்போ உயரம் வந்து 18 இன்ச்சஸ் அளந்துருக்கேன். நான் ஷோல்டர்லேருந்து நம்ம இடுப்பு வரையும் எவ்வளோ உயரமோ அது வந்து உயரம். என் பொண்ணுக்கு வந்து 18 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நான் +1 வச்சுங்க தையலுக்காண்டி. நம்ம இந்த ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சஸ் வேணும். கீழே கரபாகம் இருக்கிறதுனால அது கூட நான் வந்து 1 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா 2 இன்ச்சஸ் வைக்கணும். இப்போ உயரம் வந்து 18 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரையும் அளந்துக்குங்க. எவ்வளோ இருக்கோ அது உங்களுக்கு உயரமாக வச்சுக்கோங்க. +1 இன்ச்சஸ் வச்சுங்க. இப்போ வந்து மார்பு சுற்றளவு வந்து நீங்கள் கை 2ஐயும் தூக்கிக்கிட்டு ஒரு ஆளாக நீங்கள் மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ என் பொண்ணுக்கு 35 இருக்குது. நான் இது மாதிரி வந்து நீங்களாக எடுத்துக்கிறனால எடுத்துக்கங்க. அப்படியே எடுத்து நெஞ்சுக்கு நேராக டேப் வச்சுக்கிட்டு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுலேருந்து +2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4ஆக போட்டிருக்கோம்ல, அப்போ வந்து 35ங்கிறதுனால நான் +2 இன்ச்சஸ் கொஞ்சம் தொப்பை இருக்கும் என் பொண்ணுக்கு. அதனால் நான் வந்து 40 வச்சுருக்கேன். இப்போ வந்து 4ல் ஒரு பாகம்னா 10. இப்போ 10 வச்சுக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மார்பு சுற்றளவு அளந்துட்டு 4ல் ஒரு பாகம் வச்சுங்க. +2 வச்சு 4ல் ஒரு பாகம் வச்சு இப்போ துணியை 4ஆக போட்டிருக்கிறதுனால இப்போ நான் 10 வச்சுருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது மாதிரி நீங்கள் அளந்து 4ல் ஒரு பாகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்கு அளவு வைக்கணும். இப்போ நெக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து 3 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டரும் 3 இன்ச்சஸ் வைக்கிறேன் நான். இல்லை உங்களுக்கு நெக்கு அளவு வேணும்னா மார்பு சுற்றளவில் 12ல் ஒரு பாகம் எடுத்திங்கன்னா 3 தான் வரும். எனக்கு இப்போ 35க்கு 3 தான் வருது. அதனால் நீங்கள் வச்சுங்க. இப்போ நெக்கு இறக்கம் வந்து நான் 6 வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ 8ஓ 6ஓ வச்சுங்க. நான் இப்போ 6 வச்சுருக்கேன். நான் 2 நெக்குமே பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே நெக்காக வச்சுட்டேன். ஏன்னா நான் தலை வழியாக மாட்ட போகிறேன். ஓப்பன் வைக்கல. இப்போ வந்து நெக்கு 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சஸ் வச்சுக்கணும். கீழே வந்து இறக்கம் வந்து நெக்கு இறக்கம் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் இது கட்டமாக போட்டு அதில் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அப்படியே நெக்கை வரைஞ்சிக்கிட்டாலும் சரி. இப்போ இதுலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சஸ் ஒரு டாட் கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. அந்த ஷோல்டர்லேருந்து கீழே 13.5 இன்ச்சஸ் வச்சுங்க. நேராக டேப்பை வச்சு அதோட கீழே ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா இப்போ மார்பு சுற்றளவு வந்து 1/4 பாகம் 10 எடுத்துருக்கோம்ல, அதை கீழே அதுலேருந்து 10 இன்ச்சஸ் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டாட் வைங்க. இங்கே அங்கேருந்து இது 10 இன்ச்சஸ் வச்சுக்கணும். மார்பு சுற்றளவு 1/4 பாகம். அதுலேருந்து இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே 13 வச்சு இப்போ 13 வச்சுட்டோமா. இப்போ இதுலேருந்து இந்த 10 இன்ச்சஸ் இங்கே வச்சுருக்கோம்ல, இந்த சைடு கார்னரு இது இப்போ வந்து மேலேருந்து 8 வச்சு இதான் ஆம்கோல் அளவு. இது எல்லாருக்குமே இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். கீழேருந்து 8 மேலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஆம்கோலுக்கு இப்போ ஒரு கட்டமாக போட்டுக்குங்க. கீழேருந்து 8 இன்ச்சஸ் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுங்க. அந்த ஷோல்டர்லேருந்து இங்கே போட்டுக்கிட்டு இந்த கார்னரில் வந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இதுலேருந்து வளைவாக ஆம்கோல் வரைஞ்சிக்குங்க. அதுக்கு ஒன்று விற்கிது பாருங்கள், ஒரு மாதிரி அந்த ஸ்கேல் மாதிரி. அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லைனா வளைவாக வரைஞ்சிக்கிட்டாலும் சரி. வேணா அது வரிய வரலன்னா நீங்கள் அது ஒன்று வாங்கி வச்சுங்க, வரைஞ்சிக்குங்க. இப்போ வந்து உயரம் வந்து 18 இன்ச்சஸ் +1 இன்ச்சஸ்ஸு. கால் மார்பு சுற்றளவு வந்து நான் 10 வச்சுருக்கேன். 35 +2 இப்போ நான் 10 வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்கு வந்து 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சஸ்ஸு.
இங்கேருந்து 13 இன்ச்சஸ் வச்சு கீழே ஒரு கோடு போட்டுட்டு கால் மார்பு சுற்றளவு 10 வச்சு மேலே வந்து ஆம்கோலுக்கு வந்து 8 வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு ஆம்கோல் வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ண வேண்டியதான் நம்ம. இப்போ 8 இன்ச்சஸ் வச்சு அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். பாருங்கள் 8 இன்ச்சஸ் தான் எல்லாருக்குமே வரும். நம்ம சுடிதாருக்காக இருக்கட்டும், இந்த ஃப்ராக்குக்காக இருக்கட்டும், இது ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், 8 இன்ச்சஸ் வச்சுருந்தோம் ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இந்த அளவு நம்ம கட் பண்ணோம்ல, இதில் அப்படியே ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்து எவ்வளோ அளவு இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவு அளந்துக்கிட்டு நம்ம கீழே ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நான் வந்து இது 2 மீட்ரு தான் எடுத்திருக்கேன். இது வந்து இடுப்பு சுற்றளவில் வந்து இந்த மீதம் இருக்கிறது அப்படியே 2.5% எடுத்துக்கிட்டு 2.5 பாகம் எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம அது ஸ்ப்ளிட் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நெக்கு வேணுன்னா பேக் நெக் வேணுன்னா இறக்குறேன்னா இறக்கிக்கலாம். நான் 2ம் ஒரே நெக்காக வச்சுட்டேன். அவ்வளோதான். இது பாடி ஈஸியாக கட் பண்ணிட்டான். இப்போ இந்த அளவு இருக்குல்ல, இது அப்படியே வந்து 2.5 மடங்கு எடுத்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து கட் பண்ணிட வேண்டியதான். இருக்கும் மீத துணி இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி. அதிகமாக இருந்தால் பெரிய பட்டையாக ஸ்ப்ளிட் வச்சுக்கணும், கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி தைச்சோம் பார்த்தீங்களா குழந்தைக்கு, அதே மாதிரி தான் ஸ்கர்ட்டு போட்டு இழுத்தன்னா அப்படியே வீடியோ வளவலன்னு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப லாங்காக இருக்குங்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். மீதம் இருக்கிறத அப்படியே ஸ்கர்ட்டாக கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து கரபாகமும் வருது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் வைக்கல, அதனால் வந்து ஒரு பக்கத்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டு நெக்கு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஷோல்டரை ஜாயின் பண்ணலாம். இது ஓப்பன் கூட வைக்க வேண்டியதில்லை, நம்ம அடுத்த வேறு ஃப்ராக்குக்கு வச்சுக்கலாம். இது வந்து தலைவலியாக மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் இந்த ஃப்ராக் வந்து நைட்டிக்கு பதில் எல்லாருமே இப்போ இந்த ஃப்ராக் தான் போடுறாங்க. நல்லாயிருக்கும் இது. இப்போ ஷோல்டர் 2 அடி அடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஷோல்டர் அடிக்க வேணாம், நம்ம நெக்கு அடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னொரு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து உள்ளே வந்து பைப்பிங் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா அடித்து உள்ளே மடித்து விட்டாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்கு கொஞ்சம் நல்ல அழுத்தமாக இருக்கும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தா மட்டும்தான் ரவுண்ட் நெக்குக்கு வரும். இப்போ நேர் பீஸ் இருந்துச்சுன்னா பா நெக்கு வீ நெக்குக்கு தான் வைக்க முடியும். இது வந்து இப்போ கிராஸ் பீஸ் வந்து ரவுண்ட் நெக்குக்கு அடிச்சுக்கலாம் நம்ம. இது 2யும் எடுத்துகிட்டு இந்த கிராஸையும் ஆப்போசிட்டு சைடாக வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இன்ட்டு மாதிரி அதை கொடுத்து அடிக்கணும், அப்போ தான் திருப்பையில் நேராக வரும். அடிச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இது பண்ணிவிட்டு இப்போ படிமான தையல் போட்டாச்சு. கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கிறத கொஞ்சம் நல்லா சரி பண்ணிவிட்டு வச்சு நம்ம மடித்து 2ஆக மடித்து இது மேலே வச்சு நல்ல பக்கம் வச்சு அடிக்கணும். இந்த கிராஸ் பீஸே 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு நல்ல பக்கம் வச்சு அடிங்க. அப்படியே அடிக்க வேண்டியதான், நல்ல பக்கம் வச்சு அடிச்சுட்டு.
இப்போ அடித்தாச்சு. நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு தெரிகிற மாதிரி பைப்பிங் தெரிகிற மாதிரி வைக்கிறேன்னா வைக்கலாம். இல்லை அது நல்லா இல்லை எனக்கு அப்படின்னா அப்படியே உள்ளே விட்டுறலாம். நான் இப்போ உள்ளே விட்றேன் எல்லாத்தையுமே. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கனால அவ்வளோவா நல்லா இருக்காது பைப்பிங்கு. அதனால் ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக உள்ளே விட்டேன். இப்போ ஓரமாக ஒரு தையல் அடிச்சுட்டு அப்புறம் திருப்பிட்டு இன்னொரு தையல் வந்து அந்த சைடுக்கு போட்டுக்கலாம். அழகாக இருக்கும் நெக்கு இது. ஃபுல்லாக இப்போ அடித்தாச்சு. இது இப்போ வந்து ஸ்லீவுக்கும் அடித்தாச்சு. அதே மாதிரி அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்லீவு நெக்கு இதெல்லாம் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி இல்லாமல் அது உள்ளே ஃபுல்லாக கொடுத்து அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எங்கும் அடித்தாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டாட்டு பிடிக்கணும். இப்போ குழந்தைக்குன்னா இந்த சைடில் அடிச்சுறதோட விட்டுறலாம். இந்த இடத்துல கப்பு வரும்ல கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு. அதனால் வந்து ஒரு டாட் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு கீழேருந்து கிராஸாக பிடிச்சி மேலே விட்டுறணும். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேப்பு கிடைக்கும். அப்போ வந்து இந்த பெரிய குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். 4 டாட்டுமே பிடிக்கலாம். ஒரு 5 இன்ச்சஸுக்கு நேராக பிடிச்சி விடலாம். கொஞ்சம் இன்னும் பெரியவங்களாக இருந்தால் 7 இன்ச்சஸுக்கு பிடிச்சி விடலாம். இப்போ வந்து இது இடுப்பு சுற்றளவில் வந்து 2½ பங்கு எடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் வந்து நல்ல பட்டையாக வைக்கலாம். நம்ம இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இப்போ சின்ன ஸ்ப்ளிட்டாக வைக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் கிராஸ் இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே வந்து இந்த இது வந்து ஸ்ப்ளிட் வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வரலன்னா 1 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ்க்கு வந்து கொஞ்சம் அலும்புப்படாமல் டாட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் எனக்கு டாட் இது ஸ்ப்ளிட் நல்லா வரும் அப்படின்னோம்னா அது தேவையில்லை உங்களுக்கு. இந்த 1 இன்ச்சஸ் வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விடலாம். நீங்கள் அடிச்சுட்டு இந்த வச்சு பார்க்கணும், பாடியோட வச்சு பார்க்கணும். இந்த ஸ்கர்ட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட வச்சு அடிச்சு விடலாம். இல்லைன்னா எவ்வளவு கூட இருக்கோ அந்த பாடியோட இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாடியை வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து பிடிச்சி விடணும். சைடில் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதை சைடில் பிடிச்சி விடணும். டாட்டாவும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நான் வந்து ஸ்லீவ் வைக்கிறேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்லீவ் வைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வைக்கணும்ல ஸ்லீவு. அதனால் ஸ்லீவ் அளந்துக்கணும் நம்ம. ஸ்லீவ் வந்து எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ, உயரம் எவ்வளவு தேவையோ எனக்கு 6, என் பொண்ணுக்கு வந்து நீளம் வந்து 6, பாட்டம் வந்து 12 இருக்குது. அது 12ல் வந்து நான் வந்து 6 உயரம் வச்சுக்கிட்டு 12 வந்து பாட்டம் வச்சுக்கிட்டு 6 பிடிச்சிக்கிருவேன் நான். உங்களுக்கு எவ்வளவு கை உயரம் இருக்கோ உயரம் தேவையோ அந்த அளவு அளந்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தோள்பட்டையிலேருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ உயரம் கை இருக்கோ அது வரையும் ஒரு மேக்ஸிமம் 14 12 இது தான் வரும். அதை அளந்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இப்போ வந்து ஸ்ப்ளிட் வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா துணி இருந்துச்சுன்னா நல்லா பட்டையாக உள்ளே நெருக்கி நல்லா வைக்கலாம். இல்லை துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் கலக்க சின்ன ஸ்ப்ளிட்டாக வைக்கலாம். கீழே வந்து கரபாகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மடித்து அடிக்க வேண்டியதில்லை. உயரம் நீங்கள் வந்து எவ்வளோ உயரமோ அவ்வளவு வச்சுக்கலாம். மடித்து அடிக்கிறது மாதிரி கீழே வந்து கரபாகம் வரலன்னா தான் உங்களுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சஸோ 2 இன்ச்சஸோ 4 இன்ச்சஸோ வைக்கணும். இப்போ இது வந்து எனக்கு கரபாகம் இருக்கனால நான் அப்படியே அடித்து விட்டுறேன். அப்படியே அந்த பெரிய ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ளிட்டுக்கு கீழே 1 இன்ச்சஸ் எடுத்து அப்படியே உள்ளே தள்ளிட வேண்டியதான். அதுக்கு கீழே உள்ளே தள்ளிக்கிட்டே போனோன்னா அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இப்போ வந்து ஸ்லீவ் இது வந்து நான் வந்து பாருங்கள், நான் கரபாகம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரே மடிப்பு மடித்து அடிக்கிறேன். இல்லைன்னா அந்த சிலிம்பல் மறையிற மாதிரி 2 மடிப்பு மடிக்கணும்ல. இதனால நான் வந்து 1 இன்ச்சஸ் தான் மடித்து தைக்கிறதுக்கு விட்ருக்கேன். அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே அடிக்க வேண்டியதான். இது வந்து உயரம் வந்து 6, சுற்றளவு வந்து 12 இருக்குது. ஸ்லீவ் வந்து ஷார்ட்டான ஸ்லீவ் தான் இது. இப்போ இந்த கார்னரில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். அதனால் ஒரு அடி இன்னொரு அடி அடிக்கணும் அந்த கார்னரில். இப்போ அதோட பாடியோட ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நம்ம 6 இது அளந்துக்கிட்டு கிராஸாக அடிச்சிட வேண்டியதான் ஒரு அடி. இப்போ ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு, பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 2ஆக மடிச்சிருக்கிறதுனால நான் 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். அது என் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அது மாதிரி வச்சு கிராஸாக அடித்து, பாடியில் கிராஸாக அடித்து, கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொண்டாந்து 1 இன்ச்சஸ்ஸு இல்லைனா 1/2 இன்ச்சு கிராஸாக நீங்கள் அப்படியே வரிஞ்சிக்கிட்டு கொண்டாந்து கீழே விட்டுறணுன்ட்டு தான். இங்கே வேணா ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அது மேலே அடிச்சுக்கிடுவாங்க. இந்த இடத்துல கை கொடுத்துக்கணும். அந்த ஆம்கோலில் கை கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தணும். நிறுத்திட்டு கிராஸ் பண்ணி திருப்பணும். அப்படியே அடித்து கீழே கொண்டாந்து விட்டுறணும். வேணால் நீங்கள் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே கிராஸாக அடிச்சுக்கிட்டே வந்து கீழே வந்து இடுப்பில் கொண்டாந்து விட்டுற வேண்டியதான். இன்னொரு அடி அடிச்சுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி. அது மேலே அடித்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி அடித்தாலும் சரி. அதே போல் இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு எவ்வளவு வந்து கரெக்டாக இருக்கோ அது மாதிரி சேர்த்து ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து மார்கெட் ஃப்ராக் ரெடி.